மனுஷங்க காசு பணம் நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. சரி, நம்மகிட்ட காசு இல்லாததுனால தான் நிம்மதி இல்லை. காசு அதிகமாக சம்பாரிச்சிட்டோம்னா நிம்மதி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு காசு சம்பாதிப்பாங்க. காசை சம்பாரித்ததும் என்ன பண்ணால் நிம்மதி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. காசு வந்ததும் நிம்மதி போயிடும். நிம்மதி போயிடுச்சு, சி என்னடா இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஓடி ஓடி உழைச்சி நிம்மதி இல்லை, நிம்மதி எப்படி கிடைக்கும்? அது என்ன கடையிலையே அங்கே விற்கும் வாங்கிறதுக்கு? நிம்மதி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒத்து பொருந்தி போயிட்டோன்னா நிம்மதி தானாக ஆட்டோமேட்டிக்காக வரும். நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை எதுக்குங்க? வாழ வேண்டிய காலத்தில் நிம்மதியாக வாழணும். சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள சண்டை சச்சரவுலே நிம்மதி இல்லாத நிறைய இடத்துல ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஓட்டவே ஓட்டாதீங்க. இருக்கிற காசை வச்சு சம்பாத்தியத்தை சிக்கனமாக குடும்பம் பண்ணி சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. காசுன்னு நம்ம அலைஞ்சி நிம்மதியை தொலைச்சிட்டு நிற்கிறோம். அதனால் நம்ம சம்பாத்தியத்துக்குள்ளே நிம்மதியை தேடிக்கோங்க. சந்தோஷங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது, வெளியில் விற்கல. கடையில் விற்றா வாங்கலாம், கடையிலலாம் விற்கலிங்க சந்தோஷம். கடையில் நகை விற்கிது, உழைச்சோம்னா சம்பாத்தியத்தை வாங்கலாம். அதே போல் மனம் அமைதியாக விட்டு கொடுத்து இருந்தோம்னா சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக தானாக வருங்க. அதனால் சந்தோஷத்தை யாரும் தொலைச்சிடாதீங்க. சந்தோஷத்தை தொலைச்சிட்டிங்க, சண்டையை உருவாக்கிட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் ஒன் பை ஒன்னாக சங்கிலி தொடராக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. அமைதியை தேடுங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா தான் சந்தோஷம் கிடைக்கும். வாயை திறந்து பேசுங்க. பேச வேண்டியதுக்கு பேசுங்க. சண்டை சச்சரவும் வேண்டாம். காசு பணம் ஓரளவுக்கு சம்பாரிச்சிங்களா, அதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்க கற்றுக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க. சந்தோஷம் தானாக வரும்.